நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ரஷ்யாவுடனான வர்த்தகம் அமெரிக்காவை கோபப்படுத்தியிருக்கா அப்படின்ற கேள்வி வர்றப்போ, ரஷ்யாவை மீறி அமெரிக்காவோடு அதீத நட்பு பாராட்டியது இந்தியா அப்படின்றதும் சமீபத்திய நம்முடைய வரலாறுகளில் பார்க்குறோம். திரும்ப நம்ம அமெரிக்காவோட, ரஷ்யாவோட, சீனாவோட நட்பு பாராட்ட வேண்டிய, குறிப்பாக வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் நட்பு பாராட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கமா? ஏன்னா பிரதமருடைய இந்த மாதம் செல்லக்கூடிய இந்த ஷாங்காய் மாநாடு அதை குறிப்பிடுதா? இதுக்கு வரலாற்று காரணங்கள் இருக்கு. இப்ப நம்ம அமெரிக்காவோடு உறவு ஓரளவுக்கு சுமூகமாக ஆரம்பிக்கிறதே 1991 அப்புறம் தான். அதாவது கோல்டு வார் முடிந்ததுக்கு பிறகுதான், அந்த லிபரலைசேஷன் பீரியடுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவோடு நமது பொருளாதார உறவுகளோ இல்ல ராஜாங்க உறவுகளோ இல்ல ராணுவ உறவுகளோ வலுப்பெற ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம நாடு சுதந்திரம் பெற்றதுல இருந்து கோல்டு வார் முடிகிற வரைக்கும் நம்முடைய பொருளாதார உறவுகளோ, இன்னும் சொல்ல போனா வர்த்தக உறவுகளோ, ராணுவ உறவுகளோ ஆழமா இருந்தது ரஷ்யாவோட தான். So it is a legacy thing. So அது திடீர்னு ஒரு நாள் பின்வாங்க முடியாது. சப்சிக்வெண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட், அது ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்ல டெமோக்ராட்ஸ் ஆகட்டும், நீங்க அதை குறைச்சுக்கோங்கன்னா வலியுறுத்தி இருக்கிறாங்க. நிறுத்துங்கன்னு சொன்னதில்லை. ஏன்னா நம்ம திடீர்னு ரஷ்யா கிட்ட இருந்து நமக்கு வர சப்ளைஸ் நின்றுட்டா அது உடனே அமெரிக்காவால அதை ஈடுகட்ட முடியாது. நம்ம ராணுவ உபகரணங்கள் ஆகட்டும், நிறைய வர்த்தங்கள் ஆகட்டும், வரலாற்று ரீதியா அவங்களோட செஞ்சுட்டு இருக்கோம். கடந்த ஜோ பைடன் அரசுல கூட அவங்க சொன்னது எங்களுக்கு அவங்க இந்திய ரஷ்ய உறவுகள் அப்படிங்கிறது சங்கடமா இருக்கு. பட் ஆனா அதே சமயத்துல அதை நாங்க உணர்றோடைய காரணங்கள் உணர்றோம். அவங்க குறைச்சுப்பாங்க அப்படின்னு நம்புறோம் அப்படின்னாங்க. இந்த யுக்ரைன் ரஷ்ய போருக்கு பிறகு இந்தியா எடுத்த நிலைப்பாடு அப்படிங்கிறது போர் நிற்கணும். அதே காரணத்துக்காக நம்ம மேற்கு உலகத்தோட சேர்ந்து ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் போடுறதோ அவங்களை காரி முழுறதோ நம்ம வேலை இல்லை. ஏன்னா நம்முடைய இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு உலக அரசியல்ல யார் வேணா என்ன வேணாலும் பேசலாம். எல்லா நாடுகளும் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட், தன்னுடைய நலன்களை பாதுகாக்க மட்டுமே தான் செயல்படுகின்றன. ட்ரம்ப் அப்படித்தான் செய்யறார், நாம அப்படிதான் செய்யறோம். அதனாலதான் அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து பல நாடுகள் வாங்காத போது ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்க ஆரம்பிச்சோம். இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா அதை ஊக்குவித்தது. இதுக்கு பல காரணங்கள் இருந்தது. வெளிப்படையாக அவங்க ரஷ்யாவோட குறைச்சுக்கோங்க வர்த்தகத்தைன்னு சொன்னாலும் கூட அவங்க தனிப்பட்ட அளவுல பேசும்போது, இன்னும் சொல்ல போனா அது இந்தியா வெளிப்படத்துவம் செஞ்சிருக்கு. தனிப்பட்ட அளவுல இந்தியா கிட்ட பேசும்போது நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குங்க, அப்பதான் குளோபல் ஆயில் எக்கானமி ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணாங்க. அதைத்தான் நம்ம செஞ்சு வரோம். இன்னும் சொல்ல போனா ட்ரம்ப் வந்த பிறகு அவர் புத்தினோடு கொஞ்சம் ஆரம்பித்தார். முந்தைய அமெரிக்க அரசு கூட ரஷ்யாவை ஒரு எதிரி தேசமாக பார்த்தது. புத்தினுடைய நண்பர் என்றார், புத்தினோட பேசுவேன் என்றார், ஜெலன்ஸ்கியை கைவிட்டு ரஷ்யாவோட நட்பு பாராட்டார். அப்பெல்லாம் நமக்கு அவருக்கு இது பிரச்சனையா தெரியல. அவருக்கு இந்த போரை நிறுத்த முடியல அப்படிங்கும் போது திடீர்னு ரஷ்யா மோசமான தேசமாக மாறிவிட்டது. யுக்ரைனை விட்டு ரஷ்யாவை தாங்கி பிடித்த டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு புத்தின் சில டிமாண்ட்ஸ் எல்லாம் ஏற்கல அப்படிங்கும் போது ரஷ்யா மேல அவருடைய உஷ்ணத்தை திருப்புறார். ரஷ்யாவோடு பொருளாதார ராணுவ உறவு கொண்ட நம்ம மேல திருப்புறார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.